வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஈரோடு கிழக்கில் அதிமுக போட்டியிடுவதில்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இதற்கு பின்னணி என்ன? யாரை கேட்டாலும் ஐயா தயவுசெய்து நிற்க வேணாம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எல்லாரையும் பணம் செலவு பண்ண சொல்கிறாங்க. செலவு பண்ண இன்றைக்கி அதிமுகவில் ஆகல இல்லை. அதாவது இதே ஜெயலலிதா அம்மாவாக இருந்தால் என்ன நடந்திருக்கும், இன்றைக்கி என்ன நடக்குது? ஒரு காலத்தில் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு 2 மாதத்தில் நடந்த இடைத்தேர்தல் மருங்காபுரி, ஈரோடு கிழக்கு 2லையும் அதிமுக ஜெயிச்சது. அப்போ இருந்த நிலைமை வேறு. இன்றைக்கி இடைத்தேர்தல்னால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிறது எழுதப்படாத விதி. ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க, தமிழ்நாட்டில் தான் சில ஏரியாவில் மட்டும்தான். மற்றபடி பார்த்திங்கன்னா வட இந்தியாலாம் பார்த்திங்கன்னா இப்போ இடைத்தேர்தல் நடந்ததில் 2ல் சமாஜ்வாதி கூட ஜெயிச்சது. நிறைய இடத்துல அந்த மாதிரி ஜெயிக்குது. மத்திய பிரதேசலாம் ஜெயிச்சது. தமிழ்நாட்டில் எழுதப்படாத நியதி ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும். மக்கள் ஆளுங்கட்சியே இருக்கட்டும்னு நினைக்கிறாங்கன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், மிக மிக அதிக அளவில் பாயும். நமக்கு சொல்லிகிட்டு இருக்கலாம், திருமங்கலம் ஃபார்முலா, கும்மிடிப்பூண்டி ஃபார்முலா, ஈரோடு ஃபார்முலா, இப்படி ஒவ்வொரு கட்சியும் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சியும் தான் பண்ணுறாங்க. ஜெயலலிதா 20 அமைச்சர்களை இறக்கி விடுவாங்கல்ல, அது மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் இறக்கி விட்றாரு. ஆளுங்கட்சி பண்ணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். பண்ணும். இது சரியாக தவறான அரசியல் கட்சி அப்படி தான் பண்ணும். எதிர்கட்சி எதிர்கொண்டு தான் ஆகணும். நீங்கள் இருக்கும்போது அவங்கள பண்ணீங்க, அவங்க இருக்கும்போது உங்களை பண்ணுறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்? யாரும் செலவு பண்ண மாட்டுறாங்க. யாரை வச்சு நீங்கள் இதை பண்ணுவீங்க? ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய முக்கியமானவரை போன தடவை நிற்க சொல்லி நிற்காம தான் தென்னரசு அவர்களை நிறுத்தியாச்சு. போன தடவையாவது ஓரளவுக்கு செலவு பண்ணாங்க. திமுக அவ்வளோ பணம் கொடுத்தா ஓரளவுக்காவது பாதி பணம் கொடுத்தாங்க. இன்றைக்கி நிலைமை என்ன? அப்படி ஒரு வேளை இன்றைக்கி இறங்கினாலும் தோற்றுருவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ இறங்கி போன தடவை விட வாக்கு கம்மியாக பெற்றுச்சுன்னா, பல்கலைக்கழகமான விஷயமாகட்டும், அந்த மருத்துவரை போய் அடித்ததாகட்டும், இந்த ஆலை இந்த பிரச்சனை, அந்த கம்யூனிஸ்ட் பிரச்சனைலாம் நடந்ததில்லை, அந்த பிரச்சனையாகட்டும், எல்லா பிரச்சனையிலையும் திமுக செஞ்சது சரி அப்படிங்கிற மாதிரி யார் இந்த சார்லாம் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடவே இல்லைங்க. பார்த்தீங்களா, பொள்ளாச்சியில் நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டிங்க, நாங்கள் எத்தனை நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டோம், சவால் விட்றேன், நீங்கள் நான் என்னுடன் விவாதத்துக்கு தயாரா, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி நான் சொல்கிறத செய்கிறீங்களாங்கிற அளவுக்கு முதலமைச்சர் போயிட்டார். இது ஒரு பெரிய சண்டையாக போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக இன்றைக்கி ஈரோடை எழுத்து நிற்கிற எல்லாம் டெபாசிட் போகணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி ஒரு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ போன தடவை செந்தில் பாலாஜி இருந்தார். அவர் சிறைக்கு போயிட்டு வந்தோன்னா முதல் தேர்தல் அடித்து தூள் கிளப்பிடுவார், கொடுத்தீங்கன்னா போதும். போன தடவை அவர் எந்த ஏரியாலாம் பார்த்தாலும் அங்கெல்லாம் சூப்பராக வெற்றி பெற்றுச்சு, பெரிய அளவுக்கு மார்ஜின். அப்போ மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அண்ணே வேணாம் அண்ணே, நிற்க வேணாண்ணே, ஏன்னா நீங்கள் ஒதுங்கிடுவோம், ஏன் ஒதுங்கிடுவோம், அவங்களும் ஒரு யோசிப்பாங்க. ஏற்கனவே ஈரோடு கிழக்கில் நின்னோம், ஓரளவுக்கு வந்தோம் ஓட்டு. அதுக்கப்புறம் விக்கிரவாண்டியில் நிற்கலை, ஏன்னா அது நம்ம ஏரியா இல்லை. இடைத்தேர்தலையே போட்டியிட மாட்டோம், இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியே அவரையே அந்த கட்சியை யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கட்டும், இப்படிலாம் முற்போக்கு கருத்துக்களை சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சி வேக வேகமாக முந்தி கொண்டு விக்கிரவாண்டியில் நிற்கிறேன் நாங்கள், ஏன்னா அவங்க ஏரியா கரெக்டாக. ஆனால் இப்போ அப்போ அதிமுக புறக்கணிச்சது. இப்போ திடீர்னு ஈரோட்டில் போய் எடப்பாடி நின்னார்னா, அப்போ கவுண்டர்கள் அதிகமாக இருக்க ஏரியாவில் மட்டும் நீங்கள் நிற்பீங்க. ஈரோடு எடப்பாடி அந்த பக்கம் போய் நிற்க மாட்டீங்க, தென் மாவட்டம்னா நிற்க மாட்டீங்க, இங்கேனா நிற்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு பேர் வந்துடும். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு செலவு பண்ணணும், அது ஒரு சிக்கல். யாரும் பெருசாக வேட்பாளர் இல்லை, 2வது சிக்கல். இப்போ திமுகவே நிற்கிது, 3வது சிக்கல். போன தடவையாவது காங்கிரஸ் நின்னது, இப்போ திமுகவே நிற்கிது. வேட்பாளரும் செல்வாக்கான வேட்பாளர், தேமுதிகலேருந்து வந்த சந்திரகுமார் இறங்கி வேலை செய்வார். அப்போ என்ன பண்ணலாம்? நிற்காமல் புறக்கணிச்சிருவோம், எங்களுக்கு இடைத்தேர்தலில் நம்பிக்கை இல்லை, இவங்க அராஜகமாக பண்ணுறாங்க, நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம், முடிஞ்சு போச்சு, 1.5 வருஷம் இருக்குது, நம்ம பாட்டுக்கு மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த சைலண்ட்டாக போகிறது புச்சால்தன்னு நினைக்கிறாங்க. விமர்சனம் தானே வச்சுட்டு போங்க, நாளைக்கு நாங்கள் தேர்தலில் நின்று அதிமுக டெபாசிட் எடுத்ததுன்னு சொல்கிறத விட அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், ரெட்டலை கிடைக்குமா? இப்போ கோர்ட்டு ஆணையம் தலையிடலாமா வேணாமாங்கிறது கோர்ட் கேஸ் போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிமுக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தொடர்ந்து இதுதான் சொல்கிறோம், திமுக யார் நின்னாலும் நிற்காட்டினாலும் அடித்து பெரிய அளவுக்கு ஜெயிக்க போகிறாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு லக்கான முதலமைச்சர். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இந்த ஆட்சியில் மாறி மாறி நடந்தாலும் எதிர்க்கட்சிகள் வலிமை இல்லை. யார் அந்த சார்னு ஆரம்பிச்சிங்க, கடைசி என்ன ஆச்சு? இவர் தான் அந்த சார் அப்படின்னு அதிமுக இருக்க வட்ட செயலாளரே காட்டுது திமுக. கரெக்டாக இந்த விஷயம் போயிட்டு இருக்கும்போது ஐயா ஆளுநர் திமுகவுக்கு வலு சேர்க்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு போய் ஆளுநர் அவமதித்து விட்டார். முடிஞ்சு போச்சா? ஆளுநருக்கு எதிராக போராட்டம், பல்கலைக்கழக மாணவி விஷயம் போராட்டம் போய் ஆளுநருக்கு எதிராக போராட்டம். டக்குன்னு சீமான் வரார், பெரியார் தந்தை பெரியாரை பற்றி அவர் பேசி, அது ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டில். அப்போ திமுகவுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய விஷயங்களாக தான் நடந்துட்டு இருக்குது நாட்டில். அப்போ திமுகவுக்கு என்ன, ஒரே கொண்டாட்டம் தான்.
அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு காய்ச்சல், ரெய்டு, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனைங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் நியாயமாக பேசுனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிலைமையில் யோசனை பண்ணி பாருங்கள். பிஜேபியை பகைச்சிக்கிட்டா ரெய்டு வரும், பகைக்கலைன்னா ஓட்டு போகும். என்ன பண்ணலாம்? வெளியில் வந்துட்டோம், சரியோ தப்பு வேலைண்டா, ஐயா உங்கள் சவகாசமே வேணாம்பா, வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் நிம்மதி இல்லை. ஒரு தலைவராக ஒரு பொறுப்புக்கு வந்துடுறாரு, நிம்மதியாக இருக்காரா? சாதாரண ஒரு கிளை செயலாளர் இந்த இடத்துக்கு வராருன்னா என்னென்ன வேலைகள்லாம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருப்பார். ஈஸியாக சொல்லிடுறோம், எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு முதுகெலும்பு இல்லாதவர். கரெக்டுங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, இவருக்கு சின்னமே பிரச்சனைங்க. சின்னத்துக்கு தான் 10 பேர் போட்டி போடுறாங்களே. எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினா பார்த்தா ரிஸ்க் அதிகம் யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ ஈஸியாக அவரால்லாம் ஒன்றும் முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. அவர் ஒரு களவியில் இருந்தாலும் நம்ம எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி திட்டலன்னு விமர்சிக்கிற அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வலிமையான தலைவர்ங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தில். அவருக்கு 1000 பிரச்சனை இருக்குது. பிரச்சனை அப்படியே தீர்ந்தாலும் தீர்ந்துடும். அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் அவரும் பண்ணிகிட்டு இருப்பார். சாதாரணமான இல்லை, அவரும் போராடிட்டு இருக்கார். அதனால் போராட்டம் தானே வாழ்க்கை. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும், ஈரோடை பொறுத்த வரைக்கும் புறக்கணிப்பது அப்படிங்கிறது அதிமுக அடுத்த நல்ல முடிவாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு அது நல்லது. விக்கிரவாண்டிக்கே பதில் சொல்லி ஆகணும். அதனால் டோட்டலாக கதம்னு முடிச்சிடுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரோடு அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் நமக்கு நினைக்கல. திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். பிஜேபி நின்றா தான் சூப்பர். பிஜேபி நின்னா நோட்டா கீழே அதில் பிஜேபி நின்னா எழுதி வச்சுக்காங்க. இந்த மக்கள் எந்த அளவுக்கு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. திமுக எப்படி நல்ல வேலை பார்க்கும். நோட்டாக்கு கீழே போய் அண்ணாமலையுடைய செல்வாக்கு என்னன்னு போயிடும். தயவுசெய்து அவங்க நிற்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அதிமுக நிற்கல இல்லை, அதிமுக வாக்கு இவங்களுக்கு போட போகிறாங்க. அதிமுக ஜன்மத்தில் அதிமுக பிஜேபிக்கு போட மாட்டாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.